ராஜாவே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை முழுவதையும் நீரே நடத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்தும் படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் படிக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் படிக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் அறியும் படிக்காக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசை வாடுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே நீர் மாத்திரம் எங்கள் மத்தியில் அசை வாடுகிறீர், அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய ஆவி எங்கள் மத்தியிலே இருக்கிறது அப்பா, உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே இருக்கிறது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே, அதனால் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பலத்தினால் அப்பா எங்களை இடைக்கட்டி அப்பா நீர் உம்மை துதிக்க செய்கிறீர் அப்பா, உம்மை பாடச் செய்கிறீர், உம்மை உயர்த்த செய்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதற்காகத்தான் அப்பா நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். திருரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம். திருரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்தவரே, கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம். கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்ணீரை துடைத்தவரை ஆராதிப்போம். கவலைகள் நீக்கினாரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாவின் கர்த்தரை ஆராதிப்போம். கண்மணி போல காலமெல்லாம் காக்கும் கர்த்தாவின் கர்த்தரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம், இயேசு நமது அரணானார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்று கூடி ஆராதிப்போம்,
ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது ஹalleluya 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 உற்சாகமாக பாடுவோம் ஹalleluya ஹalleluya முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு இயேசுவே முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு ஆராதிப்போம் ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம் ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஹalleluya 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 பரிசுத்த தேவனை ஆராதிப்போம் பரலோக ராஜனை ஆராதிப்போம் பரிசுத்த தேவனை ஆராதிப்போம் பரலோக ராஜனை ஆராதிப்போம் திரு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம் திரு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஹalleluya 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 ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார் ஹalleluya 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 உற்சாகமாக பாடுவோம் ஹalleluya 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 ஒரு விசை ஹalleluya 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 கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவனை உயர்த்துவோமா எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா அவரே பலனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார் அவரே பலனுள்ள தேவன் அவரே பராக்கிரமசாலியாய் இருக்கிற தேவன் அதற்காக தேவனை உயர்த்துவோமா அவரே மகத்துவம் உள்ள தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இயேசுவே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீரப்பா உம்முடைய சபையிலே உம்மை ஆராதிக்க கூடி வந்த செய்தீரப்பா அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் அதனால் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் அப்பா உடைய எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு வந்தப்பா ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஒரே அப்பா ஆவியோடு ஒரே சிந்தனையோடு அப்பா ஒரே இருதயத்தோடு அப்பா உம்மை ஆராதிக்க செய்கிறீரப்பா அதற்காக தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பியப்பா உம்மை துதிக்க செய்கிறீரப்பா உம்மை பாடச் செய்கிறீரப்பா உம்மை மகிமைப்பட செய்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீரப்பா
எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காக எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீரப்பா. எங்களுடைய கவலைகளை மாற்றும்படிக்காக நீர் வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி அப்பா, சிலுவையிலே மரித்தீர், உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரப்பா அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதன் மூலியமாகப்பா நீர் எங்களை விடுவித்தீரப்பா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, அப்பா நோய்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நித்திய ஜீவன் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நித்திய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீரப்பா, எங்களுக்குள் தங்குகிறீரப்பா. எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீரே பெரிய தேவனப்பா, பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி அப்பா. அதற்காக தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய இதயத்தில் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிற எங்கள் தேவனாக இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை அறியும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் இன்றைக்கு அப்பா எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்த போகிறீர் அப்பா. நீர் எப்படிப்பட்டவர் என்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீர், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கும்படிக்காக அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. சபைக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சபையில் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற யாவரும் அப்பா பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் அப்பா. உம்முடைய சபையில ஒன்று கூடி ஆராதிக்க செய்தீர் அப்பா. அதனால் தான் அப்பா நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் உம்முடைய சபையை உருவாக்கினீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சபை உம்முடைய சுய இரத்தத்தினாலே நீர் சம்பாதித்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனால் தான் உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய சபையை கட்டினீர் என்று ஆண்டவரே. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது அப்பா. நீர் அப்பா உம்முடைய சுய இரத்தத்தினாலே உம்முடைய சபையை சம்பாதித்ததினால் ஆண்டவரே நாங்கள் அப்பா இன்றைக்கு பாக்கியவான்களாய் இருக்கிறோம் அப்பா. உம்மை ஒன்று கூடி ஆராதிக்க செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் அப்பா உம்மை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவனே, நீர் எங்களை அப்பா எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை அறிய செய்தீர் இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவே. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். தேவன் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற யாவரும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவரே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன். அவரே நம்மை மகிழச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துகிறார். அவரே நம்மை தாங்குகிறார். அவரே நம்மை தப்புவிக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு எல்லாமே அவர்தான். அதனால் தான் நம்ம ஒன்று கூடி சந்தோஷத்துடன் அவரை ஆராதிக்கிறோம். அதனால் தான் தேவன் தம்முடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புகிறார். இதை நாங்கள் இணைத்து அந்த சந்தோஷத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று நாங்கள் சந்தோஷமாக பாடி ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன்
கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அறிக்கை செய்வோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் ஒரு விசை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அறிக்கை செய்வோமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. சொல்லுவோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு
இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அறிக்கை செய்வோமா? அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. இன்னும் ஒரு விசை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா.
உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? சந்தோஷமாக சந்தோஷமாக நன்றியோடு இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சந்தோஷத்தை தருகிறவரா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீரப்பா உடைய செட்டைகளின் ஆணைகளை மூடிகளை பாதுகாக்கிறீர். நீரப்பா எங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறீர். அதனால தான் நம்ம சந்தோஷத்துடன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புயல்கள் வந்தாலும் அப்பா, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா, எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் களிகூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவரே. காரணம் நீர் எங்களுடைய தேவன் அப்பா. நாங்கள் உண்மையில் விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க, சத்தமாக சத்தமாக சந்தோஷமாக நன்றி சொல்லுங்க. நீங்கள் சந்தோஷமாக நன்றி செலுத்தும் பொழுது, சத்தமாக சந்தோஷமாக நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது சாத்தானுக்கு பொறுக்கவே பொறுக்காது. காரணம் எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டு வந்து பார்த்தான், எத்தனையோ கவலைகளை கொண்டு வந்து பார்த்தான், எத்தனையோ சூழ்நிலைகளை கொண்டு வந்து பார்த்தான். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் இதை பார்த்து அவருக்கு பொறுக்கவே பொறுக்காது. காரணம் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை பார்த்து அவர் வந்து கலங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். அந்த சந்தோஷம் யாராலும் பிடிக்க முடியாது, அந்த சந்தோஷம் யாராலும் எடுக்க முடியாது. தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் யாருமே இதை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் அது தேவன் கொடுத்த ஒரு ஈவு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு ஈவாக இருக்கிறது. அதற்காக அந்த சந்தோஷத்தை பயன்படுத்தி சத்தமாக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் மாற்றுகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. தேவனை துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அப்பா எங்களை நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் அப்பா, நாங்கள் உண்மையிலே சந்தோஷமா இருப்போம் அப்பா. காரணம் நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் பெரியவர் என்று, நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் வல்லவர் என்று, எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர் என்று நமக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால் தான் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷத்துடன் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவன் அப்பா நீர் அப்பா உம்முடைய வசனத்தை தந்து அப்பா, ஓ ஒரு பட்டயத்தோடு உம்முடைய வசனத்தை தந்து அப்பா சத்துருக்களை அப்பா மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உம்முடைய அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய தூதர்கள் அப்பா எங்களை பக்கத்தில் வைத்தப்பா, எங்களுடைய பாதம் கல்லில் இடராத படிக்கப்பா நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டீரப்பா எங்களை பாதுகாக்கும் படிக்காக ஆண்டவரே. அதற்காக தேவன் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீரப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனால் தான் அப்பா நாங்கள் சிங்கத்தின் மேலும் நடப்போம் அப்பா, பாம்பின் மேலும் நாங்கள் நடப்போம் அப்பா. காரணப்பா நீர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீரப்பா. சாத்தானுடைய சகல வலிமையை எல்லாம் அப்பா சிலுவையிலப்பா நீர் முறித்து போட்டீரப்பா. அதற்காகத்தான் அப்பா இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்பா. நாங்கள் விட்டுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் அப்பா. அதற்காக தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்முடைய வசனம் ஹல்லேலூயா எங்களுடைய பட்டயம் ஆண்டவரே. அதற்காக தேவன் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்தப்பா அப்பா, உங்களுடைய ரட்சிப்பின் வார்த்தைகள் எங்களுக்கு தந்தப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் உயிர்ப்பிக்கிறீரப்பா, எங்களுடைய ஜீவனை நீர் உயிர்ப்பிக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அதற்காகத்தான் அப்பா உங்களை துதித்து 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 உங்களை துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஓ இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. அந்த சந்தோஷம் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். அப்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததினால் அப்பா நீர் எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறீரப்பா, சமாதானத்தை தருகிறீரப்பா, கவலைகளை எல்லாம் நீர் நீக்கி போடுகிறீர். அதற்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா, எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீரப்பா. அப்பா இதை நாங்கள் இணைத்தப்பா உமக்கு நன்றி செலுத்தாமல் நாங்கள் இருக்க முடியாதப்பா. எத்தனையோ காரியங்கள் நீர் செய்திரப்பா. அதற்காக தான் அப்பா நாங்கள் சந்தோஷத்துடன் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
சந்தோஷத்துடன் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. சந்தோஷத்துடன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றி. சங்கீதம் 40வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், தேவன் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. அவர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளை வந்தது, எத்தனையோ புயல்கள் வந்தது. ஆனாலும் தேவன் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவித்தார். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதற்காகத்தான் நாங்கள் அவரை துதிக்கிறோம். அதனால் தான் நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நாங்கள் விசுவாசித்து தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாது என்கிற இந்த பாடல் பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துவோம். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. பெருமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும். கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும். தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன், நம்பிடும் உறைவிடம் அவரே என்றேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் நம் அச்சாரமே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவமே, எங்கள் அடைக்கலமே. சொல்லுமா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நீர் செய்த அதிசயம்
நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. பெருமை நிறைந்த என் வாழ்வினை ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. இனி பயம் அறிக்கை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. இனி பயமில்லையே. கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜனங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பலரினாலும் கார்மேகம் சூழ்ந்தாலும் சமுத்திரம் எழுந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஜனங்கள் கொந்தளித்தாலும் பூமி நிலை மாறினாலும் மனிதர்கள் பதறினாலும் தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்பிடும் உறைவிடும் அவரே என்றே. இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் நம்மச்சாரமே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதே வமே, எங்கள் அடைக்கலமே. இனி பயமில்லையே. ஓ ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராக இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரே, எத்தனையோ அதிசயங்களை நீர் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா நீர் தான் அப்பா எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் தான் அப்பா உம்முடைய சபையை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் தான் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்தப்பா. அப்பா எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அப்பா எங்களை விடுவித்தீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும்
பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். சொல்லுவோமா? ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஓ இம்மானுவேல் சபையோடே, இம்மானுவேல் என் தேசத்தோடே, இம்மானுவேல் என் குடும்பத்தோடே, இம்மானுவேல் என் தேசத்தோடே, இம்மானுவேல் என் குடும்பத்தோடே. ஓ தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே இம்மானுவேல் அப்பா. தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனுஷனாக வந்த எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை இரட்சிக்கும்படிக்காக இந்த பூமியில இறங்கி வந்தவரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பூமியில வந்து நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. இந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. உம்மை அறியும்படிக்காக, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்த அப்பா. மட்டும் தொடக்கத்தோடு முடிவதையும் அப்பா நீங்கள் கொடுங்க. கிருபைக்காம் நன்றி செலுத்தம். தேவ சபையில் தேவன் எழுந்தல் கிருபைக்காம் நன்றி செலுத்தம். ஒவ்வொரு அப்பா பிரசன்ன வெள்ளனால் நீங்கள் நிறுத்த முடியாமக்கு நன்றி செலுத்தம். இந்த வேலை அப்பா காணிக்க பாய் ஒப்பு கொடுக்கலாம் சாமி. நீங்கள் ஆசிரியருக்கு ஒப்பு கொடுக்க அப்பா கொண்டு கரங்க. ஒவ்வொரு அப்பா நீங்கள் ஆசிரியருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு அப்பா மேலே பூர்வமாக கொண்டு தார காணிக்க நீங்கள் ஆசிரியருக்கு முன்னேறும் பல்வேறு செய்முறை ஒப்பு கொடு. இயேசு நாம் ஜெயிக்க பாவே.
ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். பரிசுத்த தேவனை ஆராதிப்போம், பரலோக ராஜனை ஆராதிப்போம். திரு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம். திரு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து ஜீவனை தந்தவரை ஆராதிப்போம். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது பலனானார். ஒன்று கூடி ஆராதிப்போம் இயேசு நமது அரணானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி தாப்பனே, தூக்கம் சோற்றலிக்கு அப்பா எடுக்கப்பட்ட காணிக்கைகள் ஒப்புமன கருத்து ஒப்பு கொடுக்கும் சாமி. ஆண்டு ஒரு கலங்களை ஆசிரியக்கு ஒப்பு கொடுக்கும் சாமி. என் அப்பா வேலை சேர்க்க உடல்நலத்தை கொடுக்க முடியும். எந்த வியாதி வியாதி பாதுகாப்பு கொடுக்கும் சாமி. அப்பா ஒரு பிள்ளை அப்பா நீங்கள் போக்கு நேரத்தின் பாதுகாக்கும் ஒப்பு கொடுக்கும் சாமி. ஒரு பிள்ளை வீடு ஆபத்து நேரத்தின் பாதுகாக்க முடியும் கருத்து ஒப்பு கொடுக்கும் சாமி. இந்த காணிக்கை ஒவ்வொருப்பா நீங்கள் ஆசிரியத்து இன்னும் பெருகி பெருகி செய்து ஒப்பு கொடுத்து இயேசு நாட்கள் ஜெயிக்கும் அந்த சாமி. ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்திருந்து சில விண்ணப்பங்களுக்காக எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே, இந்த மாலை வேளையில் தகப்பனே அப்பா எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே எங்களை மேகமாய் ஆண்டவரே நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா. இம்மட்டும் எங்களை நீர் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அற்புதமாக எங்களை நடத்துகிற தேவனே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா நீரே கூடந்து நடத்துகிற தகப்பனே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீர் அற்புதமாக எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீரே சர்வ வல்லவரியா தகப்பனே அப்பா. அன்பான தேவனே தகப்பனே எம்மட்டும் எங்களை நீர் வழிநடத்தி வார கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே அப்பா வர முடியாத ஜனங்களை ஆண்டவரே தகப்பனே நீ கூட்டி வருவீராக தகப்பனே அப்பா. அப்படி அப்பா செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய மேகமாய் இறங்கி வந்து எங்களை நிரப்பிடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அற்புதமாய் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. நீரே சர்வ வல்லவரியா சகலது நீரை பொறுப்படுத்த நடத்தீராக சர்வலுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் சபையில் உள்ள குடும்பங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் உலக ஆசீர்வாதத்துக்காக கேட்டு எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் தகப்பனே அப்பா இந்த வேளையில் குடும்பங்களை ஆண்ட தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்ட தகப்பனே அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்ட தகப்பனே அப்பா தவறு இருந்த ஆண்டு தகவலே அப்பா மன்னித்த ஆண்டு தகவலே அப்பா நீதாமே கூட இருந்து நடத்துகிற தகப்பனே அப்பா. அப்படியா செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நீர் அற்புதமாய் நடத்துகிற தேவனே அப்பா. நீரே நல்லவர் வல்லவருமாய் நடத்துகிற தேவனே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வேளையில் குடும்பமாக ஆண்ட தகப்பனே இந்த இடத்தில் எங்களை கூட்டி வந்திருக்கிற தேவனே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் மேல் அனல் மூட்டி கொண்டிருக்கிற தேவனே அப்பா. அப்படி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. நீரே நல்லவர் வல்லவருமாய் இந்த நடத்துகிற தேவனே தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்ட தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே எவரும் சிறந்து போகாதபடி இந்த கூட்டி வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில் வேலை செய்கிறவருக்கு பெருசன்மார்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களை இந்த இடத்தில் ஆண்ட தகப்பனே நீர் கூட்டி வருவீராக, அற்புதமாய் நடத்துவீராக தகப்பனே. எந்த தடைகளும் வரக்கூடாது ராஜதனே அப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஆண்டவரே வேலையை கட்டளை இடுவீராக தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அனல் மூட்டி எழுப்புறாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நீரே சர்வ வல்லவரையா தகப்பனே, நீர் நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த வேளையில் புருஷர்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா குடும்பத்தோடு வந்து இந்த தகப்பனே முன் வரிசையில் இருந்த தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த புருஷர்மார்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்படியா செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நீரே வல்லவர் நல்லவராக இது நடத்துகிற தேவனுக்கு நீரே சர்வ வல்லவரையா சகலது நீரை பொறுப்படுத்தி நடத்தீராக. சர்வ வல்லவரை இயேசுவின் நாமத்தில் வணிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் கத்தருக்கு ஆண்ட தகப்பனே அப்பா, இந்த வேளையில் 100 ஆத்துமாக்களை கேட்டு இந்த வேளையில் எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே அப்பா, நீர் நல்லவர் வல்லவரையா தகப்பனே அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா 100 ஆத்துமாக்களை கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்ட தகப்பனே அப்பா. நீர் அப்பா தகப்பனே தரிசனத்தில் காண்பித்த ஆண்ட 100 ஆத்துமாக்களை மாண்ட தகப்பனே நீர் தந்து விட்டு 2 விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்ட தகப்பனே அப்பா. அற்புதமாய் நடக்கிறீரே தகப்பனே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. சபையில் ஆண்டரே தகப்பனே, நீர் ஆண்டரை முன்குறித்து இருக்கிற ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீராக தகப்பனே அப்பா. எந்த தடைகளும் வரக்கூடாது ஐயா தகப்பனே அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டரை சுவிசேஷ ஊழியங்களை ஆண்டரை தகப்பனே செய்து அந்த ஜனங்களை ஆண்டரை இந்த இடத்தில் கொண்டு வர ஆண்டரை தகப்பனே அப்பா. ஆண்டரை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நிரப்பியிருக்கிறேன், அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நீரே நல்லவரும் வல்லவருமாய் என்று நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவனே அப்பா. அற்புதமாய் நடத்துகிறீரே தகப்பனே அப்பா. இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற எல்லாரும் பெரியோரை சிறியோரை மாண்டே தகப்பனே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டே தகப்பனே அப்பா. இந்த துண்டு பிரசுரம் மூடாக தொடப்பட்ட ஜனங்கள் ஆண்டரை நீர் கூட்டி வருவீராக தகப்பனே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. நீரை அற்புதம் செய்து விட்டீர் அப்பா தகப்பனே அப்பா. அனல் மூட்டி ஆண்டை இந்த இடத்தில் கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரை இந்த இடத்தில் கொண்டு வருவீராக தகப்பனே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. நீரே நல்லவர் வல்லவருமாய் இந்த நடத்துகிற தேவனுக்கு நன்றி அப்பா தகப்பனே அப்பா. என் தேவனே நீர் சர்வ வல்லவரியா தகப்பனே அப்பா. அற்புதமாய் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. நீரே நல்லவர் தகப்பனே, சகலது நீரே பொறுப்படுத்துகிறாக சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் சிறு பிள்ளைகளையும் பாலிய பிள்ளைகளையும் பெரியோர்கள் ஆசீர்வதித்து இந்த வேளையில் எல்லோரும் ஒன்றாக கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேலையப்பா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. சிறு பிள்ளைகளுக்கு நீதாமே கூட்டி வார்மையா தகப்பனே அப்பா. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு ஞானத்தை கொடுங்கப்பா தகப்பனே அப்பா. சிறு பிள்ளைகள் சபையில் கூடி வருவதை ஆண்டை விட்டு விடாதபடி ஆண்டை நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே அப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டர் தகப்பனே அப்பா நல்ல கல்வி அறிவு ஞானத்தை கொடுத்தாண்டே போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டரை மீது கண்மணி போல பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி அப்பா. சிறு பிள்ளைகளை ஆண்டரை எந்த சத்துருக்களும் தொடாதபடி நீர்தாமே ஆண்டவர்களை பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. அப்பா தகப்பனே இயேசு ராஜாவே தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா அவர்கள் மேல் ஆண்டரை எந்த சத்துருவும் ஆண்டர் தொடாதபடி ஆண்டரை நீர் பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. உம்மாலே ஆகும் ஆண்ட தகப்பனே. பிள்ளைகள் வேதத்தை வாசித்து அன்னு தின்னம் ஆண்டரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. அப்படியா செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வாலிய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா தகப்பனே. வாலிய பிள்ளைகளை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அப்படியா செய்யறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. வாலிய பிள்ளைகளை ஆண்டர் தகப்பனே அப்பா சுவிசேஷ ஊழியங்களை செய்ய ஆண்டவரே அப்பா அற்புதமாக எடுத்து பயன்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில் அப்பா வாலிய பிள்ளைகள் வேலைக்கு செல்ற பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. எந்த பிள்ளைகள் வேலை தேடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கட்டளையிடுவீராக தகப்பனே. அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அற்புதமாய் நடத்துகிற தேவனே நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் ஆண்டவர் தகப்பனே திருமணத்துக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. ஏசப்பா ஆண்டவரே திருமணத்துக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற துணைகளை நீர் கொடுக்கிறது ஆயத்தமாக இருக்கிறீர் ஆண்டவர் தகப்பனே அப்பா. நீ முன் குறித்து வைத்திருக்க இந்த ஆண்டவரே தகப்பனே இந்த வாழ்க்கை துணை ஆண்டவரை ஏற்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலே மணமகனுக்கு தேவையான மணமகளை நீதாமே ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. மணமகளுக்கு தேவையான நல்ல மணமகனை நீர் ஏற்படுத்தி கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே அப்பா. அற்புதமாய் நடத்துகிறீரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில தகப்பனே அப்பா நீரே கூட்டி தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. நீரே சர்வ வல்லவரியா சகலது நீரே பொறுப்படுத்தும் அனைத்தீராக சர்வருடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த எழுப்புதல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 27 39 வரை உள்ள வேத வசனங்களை நம்ம வாசித்தோம். எழுப்புதலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய ஜனத்தின் மேல பெரிய அளவில் ஊற்றுகிறதுக்கு பெயர் தான் எழுப்புதல்.
அது சம்பந்தமாக பல வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்கு என்ன தேவை, எழுப்புதல் உண்டானால் எந்தெந்த பகுதியில் நாம் எழுப்புதல் அடைவோம், எப்படிப்பட்ட மாற்றங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரக்கூடிய அந்த காரியங்கள், இதையெல்லாம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஜனங்கள் சபையை தேடி வரும்பொழுது எந்த நோக்கத்தோடு நான் வருகிறேன் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொண்டா அது எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் சபைக்கு எதுக்காக வருகிறேன், எந்த நோக்கத்தோடு கூட நான் வருகிறேன், எந்த நோக்கத்தை தேவன் சபை கூடி வருதலுக்காக அவர் வைத்திருக்கிறார் அப்படி என்கிறது அவர்கள் அறிந்து கொண்டார்கள்னு சொன்னாக்கா, அது தனிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது முழு சபையாக இருந்தாலும் சரி, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாக வந்து கொண்டு இருந்தாலும் சரி, அது அவர்களுக்குள்ளார எழுப்புதலை உண்டாக்கிவிடும், அவர்களுக்குள்ளார மனம் திரும்புதலை அது உண்டாக்கிவிடும். அப்போ நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து சபை கூடி வருதலுக்காக தேவன் வைத்திருக்கிற 7 நோக்கங்கள், இந்த நோக்கங்களோடு தான் நான் சபைக்கு வர வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு அங்கு எழுதி கொடுத்திருக்கிறார். முதல் நோக்கம், நான் இயேசுவை அறிந்து கொள்வதற்காகத்தான் சபைக்கு வருகிறேன். 2வது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நான் சபையை தேடி வருகிறேன். 3வது, இயேசு கிறிஸ்துவால நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்காக தான் சபையை நான் தேடி வருகிறேன். 4வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற அந்த நோக்கத்தோடு தான் நான் சபையை தேடி வருகிறேன். 5வது, இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் அந்த சாயலில் படிப்படியாக நான் மறுரூபமாகுவதற்காகத்தான் தேவன் பூமியில் சபையை எனக்காக வைத்திருக்கிறார். 6வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பணிவிடை செய்யணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் நான் சபைக்கு தேடி வருகிறேன். 7வது நோக்கம் என்னென்னாக்கா, இயேசுவோடு கூட நான் இருப்பதற்காகத்தான் சபைக்கு வருகிறேன். இங்கே மாத்திரம் கிடையாது, என்றென்றைக்கும் நித்தியத்தில் போய் நான் அவரோடு கூட இருக்க வேண்டும், அதற்காக தான் தேவன் சபைக்கு என்னை கொண்டு வருகிறார். அப்போ இந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஏன்னு சொன்னாக்கா, அப்போதான் சபைக்கு வருகிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். அதை நம்ம அறியாமல் வந்துவிடும் பொழுது, அல்லது நான் அதை மறந்து போய்விடும் பொழுது, அல்லது எந்த நோக்கமே இல்லாமல் கூட வருவார்கள், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு வந்துவிடும் பொழுது அதில் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஒரு சின்ன தடைகள், ஒரு சின்ன காரியங்கள், அது நம்மை சபை கூடி வருவதிலிருந்து தடை பண்ணி போட்டுவிடும். பாருங்கள் இல்லையா, தேவன் மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தில், அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில், ஏன் ரட்சிப்பில் கூட பலவீனப்பட்டு பின்வாங்கி போகக்கூடிய அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக வந்துவிடும். ஏன்னு சொன்னாக்கா, நான் சபைக்கு எதுக்காக வருகிறேன் என்ற அந்த நோக்கத்தை அறியாமல் இருக்கிறபடினால தான். ஆனால் இந்த ஆதி சபை, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தோகஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த ஆதி திருச்சபை, அந்த விசுவாசிகளுக்கு இந்த நோக்கங்களை தேவன் தெரியப்படுத்தி இருந்தபடினால அந்த சபையில் எழுப்புதல் ஊற்றப்பட்டது. அந்த ஊற்றப்பட்ட எழுப்புதல் நிலைத்திருந்தது. பல உபத்திரவங்கள் மத்தியில் சபை கடந்து போன பொழுது கூட அந்த சபை நிலைத்து இருந்தது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நான் எதுக்காக சபைக்கு போகிறேன், ஒரு பாரம்பரியமாக நான் போகலை, பக்தி பரவசத்தினால சொல்லி நான் போகல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகலை, அல்லது நான் சும்மா போகிறேங்கிறதுனால போகலை, அல்லது உலகம் சார்ந்த நோக்கங்கள், அதற்காக தவறான நோக்கங்களோடு கூட நான் சபைக்கு போகலை, அல்லது ஒரு கட்டாயத்தினால நான் அங்கே வந்து உட்காந்துட்டு நான் போகலை. மாறாக நான் சபைக்கு வருகிறதற்கான திட்டவட்டமான நோக்கத்தை தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஆமீன். அதில் சென்ற வாரத்தில் முதல் நோக்கம் என்ன, அது நம்ம விளக்கமாக நம்ம தியானித்தோம். எதற்காக நான் சபைக்கு வருகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். 2வது நோக்கத்தை தான் இன்றைக்கு தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி இருக்கிறார். எதற்காக நான் சபைக்கு வருகிறேன்னு சொல்லி சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் வருகிறேன். அவரை குறித்து நான் அறிந்து கொள்ளுகிறேன், அறிந்து கொண்டு அவரை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது அல்லது ரட்சிக்கப்படுகிறது, தேவனுடைய பிள்ளையாக ஆகுகிறது, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, இது எல்லாமே ஒரே வார்த்தை. அப்போ நான் சபைக்கு எதுக்காக நான் வருகிறேன்னு சொன்னாக்கா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனம், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள். அந்த அறிய கடவர்கள்ன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவங்க கேட்குறாங்க, சகோதரரே அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் என்ன செய்யணும்? அப்போது இயேசுவை நான் சும்மா அறிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்ளலை,
எனக்கு அது அறிய தரப்படுகிறது. ஏன்னு சொன்னாக்கா நான் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த வசனத்துக்கு நம்ம மறுபடியும் வரலாம். அப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் சபைக்கு வருகிறேன். இப்போ ரட்சிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விடுவிக்கப்படுதல், காப்பாற்றப்படுதல் அல்லது பாதுகாக்கப்படுதல் என்ற அந்த அர்த்தத்தில் தான் ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தை வருகிறது. பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய சகல தீமையான விளைவுகளிலிருந்தும், எல்லா வித தீமையான விளைவுகளை காட்டிலும் பெரிய தீமை ஒன்று இருக்கிறது, அதுதான் நித்திய நரகம். அதிலிருந்து என்னை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ சுருக்கமாக சொன்னாக்கா ரட்சிப்புன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து என்னை விடுவிக்கிறார், காப்பாற்றுகிறார், என்னை அவர் பாதுகாக்கிறார். இதுக்கு பேர் தான் அந்த ரட்சிப்பு. மத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அந்த ரட்சிப்பு என்கிறது அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நரகத்திலிருந்து என்னை விடுவித்து காப்பாற்றி பாதுகாக்கிறது. அதை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் இறங்கி வந்தார். அதில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? திருத்துவ தேவனாக இருக்கிறார். மூவரில் ஒருவராக அவர் இருக்கிறார். 3 நபராக இருக்கிறார், ஆனால் ஒரே தேவனாக அவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அந்த 3 நபரும் என்னுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16 வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த பாவத்தினுடைய சகல தீமையான விளைவுகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மரணம் நுழைந்து விட்டது. அவன் நித்திய நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் என்கிறத தேவன் பார்த்த பொழுது அவர் அவனை அப்படியே விட்டுவிட்டு அவர் பாட்டினை அப்படி இருந்து விடல. மாறாக அந்த மனுஷனை அந்த பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய சகல தீமைகளிலிருந்தும் மீட்டு ரட்சிக்கும்படிக்காக ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுகிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிதாவாகிய தேவன் தான் அவரை ஏற்றுகிறார், ஏற்படுத்துகிறார். அதற்காக என்ன பண்ணுகிறார்னாக்கா தம்முடைய குமாரனையே அவர் அனுப்புகிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு எதில் வெளிப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, மனுஷர்களை மீட்டு ரட்சிக்கும்படிக்காக தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்காக கொடுத்தார். அப்போ நம்ம சொல்லுவோம், அவரே வந்தாக்கா தானே அன்பு, அவர் தம்முடைய குமாரனை அனுப்புனா எப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் 1000 தடவை மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார். ஆபிரகாமுக்கு எது வேதனை? அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுகிறதுல தான் அவருக்கு வேதனை. அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததில் தான் அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. இப்போ 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்கிறார் சொன்னாக்கா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்காக? வேத வசனத்தில் தேவன் அதை பல நூற்றாண்டுகளாக, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கூட அதை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேத வாக்கியங்களின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். சிலுவையில் நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய நரகம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அவர் மரித்தார். மரித்தவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஏசாயா 53 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 5வது வசனம், அந்த சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். அடுத்த வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில போய் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணிவிட்டார். 12வது வசனத்தை பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தபடினால அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தண்டனை தீர்ப்பை அவர் சுமந்து அவர் எனக்கு இப்போ தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணிவிட்டார். என்னுடைய பாவத்தை அவர் மேலே, அக்கிரமத்தை அவர் மேலே தேவன் விழ பண்ணிவிட்டார். அது மாத்திரமல்லாம தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் ஜெபிக்கிறாராம். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார்னாக்கா ரத்தத்தை அவர் ஊற்றி நமக்காக ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். ஆமீன். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தபடினால் என்ன நடந்தது? கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சாபத்தை சுமந்தார் மட்டும் கிடையாது, அவரே சாபமாக ஆனார். கிறிஸ்து நமக்காக சாபமாகவே ஆகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் சொன்னாக்கா எங்க இருக்குதுன்னாக்கா உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து போய் பாருங்க. 114 சாபங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் வரக்கூடிய அந்த சாப காரியங்கள், குடும்பங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, என்னுடைய வருமானம், என்னுடைய வேலை, பாதுகாப்பு, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய முன்னேற்றமான வாழ்க்கை, என்னுடைய வெற்றி வாழ்க்கை, எல்லா விதத்திலையும் 114 அந்த சாபங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையில் சாபமாகிட்டு இந்த நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபத்திலிருந்து என்னை அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதுவே போதும், எனக்கு சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டாலே போதும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவையில் சாபமாக ஆனார்? நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லிட்டு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் எனக்கு அவர் பெற்று தருவதற்காகத்தான் அவர் அப்படி ஆனார். இப்போ ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், அதை நம்ம பார்த்தோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறாராம். ஆமேன். பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னாக்கா சிலுவையில் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் உயிரோடு எழுந்தார்னு சொன்னாக்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஏன்னு சொன்னாக்க இன்னைக்கு நான் அவரை விசுவாசித்தாக்கா என்னை நீதிமானாக ஆக்கி விடுவதற்காக. நீதிமான் சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுடைய ஒரு ஸ்தானம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொசிஷன். நீதிமான் என்கிறது ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்தானம். அதை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவர் நமக்கு சம்பாதித்திருக்கிறார். வேற அர்த்தத்தில் நீதிமான் சொன்ன என்ன அர்த்தம்னாக்கா, தேவன் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பாவமே செய்யாத ஒரு பிள்ளையாக உங்களை அவர் பார்க்கிறார். அதான் அந்த நீதிமான். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே ரோமர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், நித்திய மரணத்தை சுமந்து எனக்கு இப்ப நித்திய ஜீவனை அவர் எனக்கு உண்டு பண்ணுகிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். என்னுடைய ரட்சிப்புக்காக இதை அவர் செய்திருக்கிறார். எபிரேயர் 9:11 நம்ம வாசிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த இரத்தத்தினால நித்திய மீட்பை இப்ப அவர் உண்டு பண்ணிவிட்டார். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரட்சிப்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக செய்து முடித்த காரியம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் சொன்னாக்கா, யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். விசுவாசிகளை கிடையாது, உலகத்தை. அப்படின்னு சொன்னாக்கா இயேசுவை இன்னும் அறியாத ஜனங்கள்,
இன்னும் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காத உலக ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. அப்போ ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு விசுவாசியோ போய் இன்னொருத்தருக்கு சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து அந்த வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை அவர் செய்வார். அவருடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து என்ன கண்டித்து உணர்த்துவார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தான் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பாவத்தினால பாவத்தின் விளைவாக மரணம் உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் இப்போ மரிப்பா? பாவத்தினால யாரும் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா அந்த பாவத்திற்காக பலியை நிவாரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அப்போ இப்போ யார் தான் மரிப்பா அப்படின்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் அவருடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட முடியாது. தேவனால மன்னிக்கப்பட முடியாத ஒரு 2 பாவம் இருக்கிறது. என்ன பாவம்னாக்கா, ஒன்று நான் அறிக்கை செய்யாத பாவம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது அங்கே பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. ஆகினால தான் அவர் என்னை விசுவாசிக்காதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு சொல்றார் 9வது வசனத்தில். இப்போ 10வது வசனத்தை பாருங்க. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். என்னன்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் நீங்கள் நீதிமானாக ஆக முடியும். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தகுதியான ஸ்தானத்தில் வந்து நிற்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்க முடியும். மாத்திரம் கிடையாது, அவர் தான் சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதியாக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ அவரை நீங்கள் காணவில்லை. ஏன் காணவில்லை? காணாமல் இருக்கிறதுனால அவரை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஏன்னு சொன்னாக்கா அந்த இயேசு மரித்தார், அவரை உயிர்த்தெழுந்தார், தேவன் அவரை பரலோகத்துக்கு உயர்த்தி விட்டார். பாவத்துக்காக அவர் செலுத்தின பலியை தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் பரலோகத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை தேவன் நமக்காக செய்த அந்த பலியை அங்கீகரித்து விட்டார். அதனால இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்று விட்டார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தை குறித்து என்ன கண்டித்து உணர்த்துகிறார்? அந்த 16வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோவான் 16வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தின் அதிபதி சாத்தான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை நியாயம் தீர்த்து விட்டார். பாருங்க, துன்மார்க்கன் எப்பொழுதுமே துன்மார்க்கம் செய்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு நாள் தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். சாத்தான் அவன் நினச்சிட்டான் நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு. இல்லை, தேவனுடைய குமாரன் பூமியில் இறங்கி வந்து அவனுடைய தலையை நசுக்கினார். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆகியனால இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய நீ ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கணும். சாத்தானியே தேவன் நியாயம் தீர்த்தாருன்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண மனுஷன் ஏமாத்திரம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு என்கிறது உண்மை, நரகம் என்கிறது உண்மை. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இதுதான் ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். ஆமேன். அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது இந்த காரியங்கள் இருக்கணும். பாருங்க, பாவத்தை குறித்த கண்டிப்பு அங்கே இருக்கணும், நீதியை குறித்து அங்கே கண்டிப்பு அங்கே இருக்கணும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பு இங்கே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுலை சிறையில் போட்டு வைத்திருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பல விசாரணைகளுக்குள்ளாக அவர் ஆகுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 24வது வசனம், சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை பற்றி கேட்குறான் 25வது வசனத்தில். இப்போ பவுல் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்தான். அவன் வந்து கேட்குறான், சுவிசேஷத்தை கேட்குறான். இவர் பவுல் எப்படி அந்த சுவிசேஷத்தை சொல்கிறாருனாக்கா பாவத்தை குறித்து கண்டிக்கிறாரு, நீதியை குறித்து கண்டிக்கிறாரு, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து அவனுக்கு சொல்கிறாரு. அவன் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்றான்.
மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அநேக நேரம் அவனை அழைத்து அவனுடனே சுவிசேஷத்தை பற்றி பேசுகிற மாதிரி பாவலையாக பேசினான். பாருங்க, அப்போவே ஆரம்பிச்சு இந்த கதை. பவுல் அங்கே அதுக்கு சம்மதிக்காமல், அதுக்காக தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கண்டித்து அங்கே பேசும்பொழுது அது உண்மையாக ரசிக்கப்படுகிற ஆத்மாவா ரசிக்கப்படாத ஆத்மாவாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வெறும் கண்ணீரை துடைப்பார், காயத்தை கட்டுவார் மட்டும் கிடையாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொன்னாக்கா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ சுவிசேஷத்தை நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு நான் என்ன பதில் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு செய்தியை கேட்குறோம், சபையில் வந்துட்டு ஒரு செய்தியை கேட்குறோம். செய்தியை கேட்டுட்டு, ஆண்டவரே, நான் இதில் என்ன செய்ய வேண்டும்? சவுலை தேவன் சந்தித்த பொழுது, பவுலாக மாறுவதற்கு முன்பாக சவுலை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சந்தித்த பொழுது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? பவுல் கேட்டார் இல்லையா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஜெயில் அதிகாரி பவுலை பார்த்து கேட்கிறான் 30வது வசனத்தில். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பேதுரு அங்கே என்ன பதில் சொல்லியிருந்தாரு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நான் கேட்ட மாத்திரத்தில் எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுகிறது. என்னன்னு சொன்னாக்கா, நான் பாவியாகிய மனுஷன், இந்த பாவத்திலிருந்து என்னை நானே விடுவித்து கொள்ள முடியாது. இந்த பாவத்துக்கான சகல தீமையான விளைவுகளைத்தான் நான் இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நற்கிரியைகளினால, என்னுடைய பக்தியான வாழ்க்கையினால இந்த பாவத்திலிருந்தும் பாவத்தினால் உண்டான தீமையான விளைவுகளிலிருந்தும் நான் காப்பாற்றப்பட முடியாது. அப்போ இதற்காக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் வந்து உலகத்தின் பாவத்தை, என்னுடைய பாவத்தை சுமந்து இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். மரித்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கு நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? நேற்று ஒரு பொய் சொன்னேன், முந்தினத்து ஒரு திருடினேன், அது மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன், அது மாத்திரம் கிடையாது. மனம் திரும்புகிறது. மனம் திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது பாருங்க. இந்த பக்கமாக பார்த்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ இந்த பக்கமாக திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமீன். இங்கே வந்து தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை, தேவன் மேலே நாட்டமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை வந்து பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது, தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது, தேவனுடைய வார்த்தை தெரியாது, தேவனுடைய சித்தம் தெரியாது, நரகத்துக்கு நேராக போகக்கூடிய, பாவத்தில் கெட்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் நான் இருந்தேன். இப்போ மனம் திரும்பும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் வந்து தேவனை தேடுகிறவனாக நான் இருக்கணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும்போது தான் அது நடக்கிறது பாருங்க. நான் தேவனை வந்து பிரியப்படுத்துகிறவனாக இருக்கணும். தேவனை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். ஆமீன். தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். தேவனோடு கூட நான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையே மாறுகிறது பாருங்க. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாம் மாறுகிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். சும்மா நான் வந்து ஸ்கூல்லேருந்து சாக் பீஸ் திருன்னு வந்தேன், ஆஃபீஸ்லேருந்து ஸ்டிலோ பேனா திருன்னு இருந்தேன், அது கிடையாது. அது நீங்கள் சொல்லவே கூட தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்கா, அது வந்து ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு தான் ஒரு பாவத்தையும் தேவன் கழுவி சுத்திகரிக்கிறார். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நேற்று ஏதோ ஒரு கோபத்தில் எரிச்சலில் பேசினேன், ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் அறிக்கை செய்து மன்னிப்பை கேட்குறேன், இயேசுவோட ரத்தம் என்னை கழுவுகிறது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீங்க? எத்தனை பாவம் இருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் முழுசாக கொடுத்துடுறார். அதுக்கு பேர் என்னது? சுத்திகரிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆமீன். பன்றியாக இருக்கிற ஒரு ஜீவனை அவர் ஆட்டுக்குட்டியாக கம்ப்ளீட்டாக மாற்றுகிறார். இப்போ பன்றி வந்து நான் வந்து நேற்று சேத்துல விழுந்தேன், முந்தா நேற்று இந்த அசிங்கத்தை சாப்பிட்டேன் அப்படியே சொல்லி எனக்கு தேவை. நீ பன்றி, நீ வேற என்ன செய்வ இல்லையா? அப்போ இதுதான் மனம் திரும்புதல்.
மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது. ஒரு பாவத்தையே லிஸ்ட் வச்சு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக நான் ஒரு பாவி, பாவத்தில் பிறந்தேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவ உலகத்தில் இருக்கிறேன், பாவ ஜனங்கள் மத்தியில் நான் போய் கொண்டிருக்கிறேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நான், முழுமையான பாவி. இப்போ நான் அதிலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றக்கூடிய, அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அவரால் ஆளுகை செய்யப்படக்கூடிய, ஆமேன், அவரோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு திரும்புகிறது தான் மனம் திரும்புதல். இந்த மாதிரி நம்ம திரும்பும் பொழுது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஆமேன். அங்கே பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஞான ஸ்நானத்தை எடுக்க சொல்கிறாரு? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாமே. நீங்கள் வந்து சபையில் சேரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணுன்னாக்கா அந்த மலையில் போயிட்டு ஒரு மொட்டையை போட்டுன்னு வா, நீ வந்து தேவனுடைய பிள்ளையாக ஆயிடுவே. இல்லை நீ வந்து அந்த ஒரு வத்தி ஏற்று ஒரு மாலையை போடு, நீ வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறிடுவோம், பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்த விதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? இதுவும் ஒரு அனுசாரம். சபைக்கு எத்தனை அனுசாரம் இருக்குது? 2 அனுசாரம். அனுசாரம்னாக்கா சாக்ரமெண்ட்ஸ், சடங்காக நம்ம வந்து செய்யக்கூடிய காரியங்கள். கிறிஸ்தவத்தில் மீது எல்லாமே ஆவிக்குரியவைகள். 2 காரியம்தான் சடங்கு மாதிரி செய்கிறோம். என்ன சடங்கு மாதிரி செய்கிறோம்னாக்கா, ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இல்லையா, தண்ணியில் போய் மூழ்கணுமா, அதுன்னு எழுந்துச்சு வரணுமா, அப்படிதானா? இது நான் அப்போ நிறைய பேர் கேலியாக பேசுவாங்க, இது நான் அப்போ அது சாப்பிட்டாக்கா வந்து இதுவா? அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து சபைக்கு கட்டளையிட்டு போயிருக்கக்கூடிய 2 அனுசாரங்கள், ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று அனுசாரங்கள். சொல்லலாம் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவமே ஆவிக்குரிய காரியங்கள் தான். அல்லேலூயா. எல்லாமே ஆவிக்குரிய விதத்தில் தான் நடக்கிறது. இந்த 2 காரியங்கள் மட்டும்தான் சடங்காக நடக்கிறது. இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து திராட்சை ரசத்தை ஊற்றி, அங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து அப்பத்தை போட்டு, இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அடையாளம், இது அவர் கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம், இந்த சடங்காக செய்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சாக்ரமெண்ட்ஸ், அனுசாரங்கள். ஆமேன். சரி, அப்போ என் ஞான ஸ்நானத்தின் மூலியமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டு தேவனையாக வச்சிருக்கிறாருனாக்கா, அது அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. தண்ணியில் போகும்பொழுது நான் இயேசு கிறிஸ்து மரித்தது போல நானும் பழைய மனுஷனுக்கு மரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கூட என்னை நான் ஒன்றித்து கொள்கிறேன். தண்ணீரிலிருந்து நான் வெளியில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தது போல நானும் புதிய வாழ்க்கைக்கென்று புதிய மனுஷனாக நான் எழும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலோடு கூட என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதாயின. ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இது நமக்கு அங்கே நடக்கிறது. பேதுரு அங்கே சொல்லிட்டு அவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொன்ன என்ன அர்த்தம்? அந்த வினாடியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்றென்றைக்குமாய் தங்குகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக மாறிவிடுகிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வாழ்க்கையை, நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர் வாழுகிறார். அல்லேலூயா. இப்போ ரோமர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்ன அறிக்கை செய்யணும்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோரிலிருந்து எழுப்பினார் சொன்னாக்கா, அப்போ முன்னாடி அவர் மரித்தார்னாக்கா ஏன் மரித்தார், எதனால் மரித்தார், அந்த காரியங்கள்லாம். அப்போ மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். யாருக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பாமல் நீங்கள் தண்ணிக்குள்ளே எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மூழ்கி ஏந்திருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போ இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர்தான் என்னை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர்தான் எனக்கு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை தருகிறவர் சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தண்ணியில் மூழ்கி ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போது
எதற்காக நான் சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நான் வருகிறேன். அப்போ ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இருக்கலாம், அல்ல ரட்சிக்கப்படாத நம்முடைய சபை ஜனங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம். இந்த சத்தியத்தை நாம் சொல்லுவதற்கு நம்ம அறிந்து கொண்டிருக்க வேண்டும். எதற்காக நான் சபைக்கு நான் வருகிறேன், இந்த நோக்கத்தில் தவறிவிடும் பொழுது தான் அவங்க நிறைய இடரல்களை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க, அல்லது சபை கூடி வருகிறதற்கான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்து விடுவார்கள். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் இந்த சத்தியத்தை பேதுரு அங்கே சுவிசேஷமாக அறிவித்த பொழுது 41வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ யார் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் சொன்னாக்கா, பேதுரு சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர்கள் தான் அன்றைக்கி 3000 பேர் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு சில அந்த ஞான ஸ்நான சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னாக்கா, அது எந்த சூழ்நிலையில் எப்படி அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லிட்டு. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். என்னத்தை பிரசங்கித்தானே? கிறிஸ்துவை. அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கப்படும்படிக்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு மனுஷனாக பூமியில் வந்தவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து பிரசங்கிக்கிறான். 12வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த விதமாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? இந்த விதமாக விசுவாசித்து இந்த விதமாக சுவிசேஷத்தை கேட்டு நம்ம அப்படி பெற்றிருக்கிறோமா? இந்த வாரத்தில் ஒரு நபர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தையை தான் சொல்லி கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது, சபையில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் பல வருஷமாக ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம சரியான விதத்தில் அந்த ரட்சிப்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு எடுத்துடல, ஆனால் அது மறுபடியுமாக அந்த தெளிவை தேவன் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அப்போ பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கித்தானா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பிரசங்கித்திருப்பாரு? இங்கே பாரு, நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கும்பொழுது, பாவத்தில் நீ இருக்கும்பொழுது, பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், வான மண்டலங்களில் உலாவுகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானுடைய ஆளுகையின் கீழே மனுஷர்கள் இருக்கிறாங்க, அவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான். அதுதான் பாவத்தை செய்ய, துன்மார்க்கமாக நடக்க, தீமையான வழிகளில் செல்ல, தேவனை தேட விட முடியாதபடிக்கு அவனுடைய அந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து விடுவீங்க. தேவன் உங்களை ஆளுகை செய்வார். பரிசுத்தமும் நீதியும் பரிசுத்த ஆவியினரால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு வந்துடும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்து விடும்பொழுது நீ தேவனை தேடுகிறவனாக ஆகிவிடுவே. இந்த பாவத்தை விட முடியல, அந்த பாவத்தை விட முடியல, நீ இப்போ தான் கஷ்டப்படுவே. அதனாலே ஒரு சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாங்க. இல்லை, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டாக்கா பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமீன். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளுவே. தேவனால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யம். அவருடைய இருதயத்தில் உன்னை அவர் ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது பிலிப்பு அங்கே பிரசங்கம் பண்ணுறார். பண்ணிட்டு இயேசுவின் நாமத்துக்கு ஏற்றவைகளை பிரசங்கம் பண்ணுறாராம். இயேசுவின் நாமத்துக்கு ஏற்றவைகள் சொன்ன என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் வானத்தில் பூமியில் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் எல்லாவற்றையும் முடங்க பண்ணக்கூடிய வல்லமையுள்ள நாமம். அந்த ஒரே ஒரு நாமத்தை தான் தேவன் வானத்திற்கு கீழே பூமியின் மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாக்கா, அந்த தேவனுடைய குமாரன் சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டபடினால தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். அந்த நாமத்தை குறித்து அங்கே பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறார். நீ விசுவாசிக்கப்பட்டா போதும், அந்த நாமத்தையே உனக்கு அதிகாரமாக கொடுத்து விடுவார். அந்த நாமத்தினால் நீ தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும். அந்த நாமத்தினாலே பிசாசு நீ துரத்த முடியும். அந்த நாமத்தினால நீங்கள் போராட்டங்களையும் அலைகளையும் புயல்களையும் கடிந்து எதிர்த்து நிற்க முடியும். அப்படி என்கிறத பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறார். இப்படி சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசித்து, அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒன்று என்கிறத விசுவாசிக்கிறாங்க.
இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறதுங்கிறதை விசுவாசிக்கிறாங்க. அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாங்க. அவருடைய நாமத்தினால மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு என்கிறதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து இப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஒருத்தர் சொன்னார், என்ன நைட்டோட நைட்டை தண்ணியில் பிடிச்சி அமுக்கி விட்டாங்க. இன்னைக்கு ரட்சிப்போம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நைட்டோட நைட்டாக பயமுறுத்தி உனக்கு அந்த சாபம் இருக்குது, இந்த கட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்தி ராத்திரியோட ராத்திரியா தண்ணியில் பிடிச்சி முழுக வச்சுட்டாங்க. ஜெயில் அதிகாரி சிறைச்சாலையெல்லாம் நடுங்கினது, கதவுகள்லாம் உடைந்தது, சங்கிலியெல்லாம் அருந்தது. கதறி போய் அவர் தன்னை தற்கொலை பண்ணிக்க போனார். பவுல் சொன்னார், இல்லை நிறுத்து, நாங்கள் எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் கேட்டார், ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன. ரட்சிக்கப்படணும், வா நான் உன்னை நைட்டோட நைட்டாக தண்ணி உள்ள அம்மி கூட்டுறேன்னு சொல்ல பாருங்க. அவர் வசனத்தை போதித்தார், இயேசுவை பற்றி போதித்தார், ரட்சிப்பை குறித்து போதித்தார். அங்கே அவங்களுடைய அந்த ஜெயில் வளாகத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அங்கேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டின்னு போகிறார் அந்த ஜெயில் அதிகாரி பவுலையும் சீலாவையும். அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ராத்திரி ஆயிடுச்சு பாருங்க. அவங்களுடைய வீட்டார் எல்லாரையும் உட்கார வச்சு மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறார். அப்போது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிறதை அறிந்து கொண்டு தான் நம்ம ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மூன்றாவது சம்பவமாக அதே 8வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் 8வது அதிகாரம் 27லேருந்து 38 வரைக்கும் பாருங்கள். இவன் ஒரு எத்தியோப்பியா மந்திரி, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து எருசலேமுக்கு தேவனை பணிந்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு போகிறான். பிரயாணப்படும் பொழுது சும்மா தூங்கி கொண்டு போகலை, வேடிக்கை பார்த்து கொண்டு போகலை, வேத புஸ்தகத்தை படித்து கொண்டு போகிறான். எத்தனை பேர் படிக்கிறீங்க? ட்ராவலில் எத்தனை பேர் படிக்கிறீங்க? கார் ஓட்டிக்கின்னு பைபிள் படிக்க சொல்ல. பிரயாணம் பண்ணும்போது எத்தனை பேர் பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க? வக்கான்ஸுக்கு போகும்போது எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க? படிக்கிறீங்களா? இந்த மனுஷன் ரசிக்கப்படாத ஒரு மனுஷன், ஆப்பிரிக்கா கண்டத்து மனுஷன், ஒரு பக்தி பரவசத்தில் எருசலேமில் தேவனை பணிந்து விட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிறான். பைபிள் படிச்சுன்னு போகிறான். என்கிட்ட வீட்டிலேயே பைபிளுக்கு எடுத்து பாச, அதையே படிக்க முடியல. வீட்டில் இருக்கும்பொழுதே பைபிளு படிக்க முடியாத, ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசக்கூடிய ஆவிக்குரிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. தண்ணிலெல்லாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பைபிள் படிக்காத விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் புறஜாதிக்காரன், அவன் எருசலேமுக்கு தேவனை பணிந்து கொண்டுட்டு திரும்ப போயினுக்கிறான். ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்து வச்சு படிச்சுன்னு இருக்கிறான். ஏசாயா 53வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல, மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தேவன் அவர் மேலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமத்தினார். அதெல்லாம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த பகுதியை அவன் படித்து கொண்டு போகிறான். இப்போ பிலிப்புவை தேவன் அனுப்பி பிலிப்பு போய் கேட்குறாரு, என்னப்பா நீ படிக்கிற அந்த வேத பகுதி உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல. எனக்கு யாராவது சொல்லாட்டினாக்கா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அப்போ இதை முன்னிட்டு இப்போ 35வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கித்தான். நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் அதில் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். இப்போ இதை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கிறான். அப்போ அதில் சிலுவை பாடுகளை குறித்து அவர் சொல்லியிருப்பார். அவர் தான் தேவனுடைய குமாரன், மனுஷனாக கீழே இறங்கி வந்தார்னு சொல்லியிருப்பார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார்னு சொல்லியிருப்பார். அவரை நீ விசுவாசித்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவே என்கிறதெல்லாம் அவர் சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணுறார். இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு போகும்பொழுது 36வது வசனத்தில், இவ்விதமாக அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? பைபிள் படித்தாருங்கிறதுனால ஞானஸ்நானம் கொடுத்துட முடியாது. ஆர்வமாக கேள்வி கேட்டாருங்கிறதுனால ஞானஸ்நானம் கொடுத்துட முடியாது. ஆமேன். பிரசங்கத்தை கேட்டாருங்கிறதுனால ஞானஸ்நானத்தை கொடுத்துட முடியாது. இவ பிலிப்பு சொல்கிறார், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் முழு சத்தியமும் வந்துடுது. அவன் சொன்ன வார்த்தையில் இவ்வளோ தரம் தான் சொல்லியிருக்க மாட்டார், நமக்கு சுருக்கமாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பக்தியான மனுஷன், எத்தியோப்பியாவில் எருசலேமுக்கு வந்துட்டு போகிறான், அதனால் அவனுக்கு ரட்சிப்பு தேவையில்லைன்னு கிடையாது. அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும். பைபிள்லாம் நாங்கள் படிக்கிறோங்க, அதனால் உனக்கு ரட்சிப்பு வேண்டான்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது.
நான் பைபிள்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன், அதெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இத்தனை பேருக்கு புரியுது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 4வது ஒரு சம்பவம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியுடைய வீட்டில் அப்போஸ்தலர் பேதுரு வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். 34வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் பேதுரு பேச தொடங்கி, இந்த இயேசு நசரேயனாகிய இயேசு மனுஷனாய் வந்த அந்த தேவனுடைய குமாரன், மனுஷனாக அவர் வாழ்ந்தார், தேவன் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த இயேசு பாவம் எதுவும் பண்ணல, தீமை எதுவும் பண்ணல, குற்றம் எதுவும் பண்ணல, ஜனங்களுக்கு நன்மை தான் செய்தார், பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார், அவர் அற்புதங்களை செய்தார், அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பாவமே அறியாத அவர், ஆமென், அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் அவர் 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின்ட்டு அது நாங்கள் பிரத்யட்சமாக காணும்படிக்க செய்தார். பிரத்யட்சமாக என்ன அர்த்தம்? பிரத்யட்சமாக காணும்படி. எனக்கு காண்கிறது என்கிறது பல விதத்தில் நம்ம காணலாம். தரிசனத்தில் காரியங்களை காணலாம், சொப்பனத்தில் காணலாம், பிரம்மையில் காணலாம் காரியங்களை. எங்கள் பாட்டி செத்துட்டாங்க, பாட்டியுடைய ஞாபகமாகவே இருக்கிறேன், பாட்டிக்காக நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போது வந்து சொல்கிறேன், ஐயோ எங்கள் பாட்டி அங்கே நிற்கிறாங்க, செத்து போன எங்கள் அப்பா வந்து நிற்கிறாரு, செத்து போன எங்கள் பாட்டி வந்து நிற்கிறாங்க. என்ன ஒரு பிரம்மை, இல்லை வந்து ஒரு ஒரு ரொம்ப நெருங்கின உறவினர்களை இழந்து விடும்பொழுது கொஞ்சம் புத்தி கொஞ்சம் பேதளிச்சு அழுது 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 அந்த துக்கத்தில் அவங்களுடைய புத்தி பேதளிச்சிடும். அதனால் அந்த வீட்டுக்காரர் பார்த்தோம், அவர் வந்தார், அப்படியும் காண்கிறது இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, பிரத்யட்சமாக காணும்படிக்கு செய்தார். பிரத்யட்சம்னாக்கா இப்படி தொட்டு பார்க்கக்கூடிய, ஆமேன், கண்கூடாக பார்க்கும்படிக்காக செய்தார். இயேசுவை வந்து சீடர்கள் பிரம்மையில் பார்த்துடல இல்லையா, அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால, அவருடைய ஞாபகமாகவே இருந்ததுனால அவர் வந்து இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லிட்டு பிரம்மையாக கதையை கட்டல, மாறாக பிரத்யட்சமாக காணும்படிக்காக செய்தார். அதை எல்லாருக்கும் அவர் செய்யாமல் அவரோடு கூட புசித்து குடித்து அவரோடு கூட நடந்த எங்களுக்கு தான் தேவன் அதை பிரத்யட்சமாக காணும்படிக்கு செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்போ ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறார். உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அது எதற்காக அப்படி சொன்னாக்கா, அவர் தான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த இயேசுவை ஏன் விசுவாசிக்கணும்னு சொன்னாக்கா, மனுஷர்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கணும். அங்கே நியாயம் தீர்க்கும்படிக்கு நியாயாதிபதியாக உட்காந்து கொண்டு இருக்க போகிறவர் யார்? கடவுள் அப்படின்ற பொதுவான ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் கிடையாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுள் எல்லாருமே கடவுள் பற்றி சொல்லுவாங்க, கிடையாது. யார் வந்து அங்கே உட்காந்து நியாயாதிபதியாக உட்கார போகிறாருனாக்கா, மனுஷனாக வந்து மனுஷர்கள் சொல்லக்கூடிய எல்லா பாவ சூழ்நிலைகள் பாடுகள் அதெல்லாம் கடந்து சென்று பாவம் இல்லாதவராக பரிசுத்தமாக வாழ்ந்து மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த மனுஷனாகிய இந்த இயேசு கிறிஸ்து தான் மனுஷர்களை நியாயம் தீர்க்கும்படிக்காக நியாயாதிபதியாக அவர் உட்கார போகிறாரு. அதனால தான் அவரை விசுவாசிக்கணும். ஏன் அவரை தான் நியாயாதிபதி ஆக்கினார்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதனால தான் தேவன் மரித்த அவரை உயிரோடு எழுப்பினார். வேற யாரும் உயிர் தெழவில்லை. உயிர் தெழுந்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். லாசரு மரித்தார், எவருடைய மகள் மரித்து போனா மறுபடியும். ஆனால் இந்த இவரை உயிர் தெழுந்தது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்காக உயிர் தெழுந்து விட்டார் சொல்லிட்டு சொல்கிறாரு 43வது வசனத்தில், இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். சுற்றி சுற்றி வந்துட்டு எங்கே தான் வராருனாக்கா, இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தாக்கா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இதை நாங்கள் மட்டும் சொல்ல, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாமே காலங்காலமாக அதை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏதோ இயேசு வந்து மரித்து உயிர் தெரிந்ததுனால நாங்கள் கதையை கட்டி நாங்கள் சொல்லலை. பல ஆயிரம் வருஷங்களாக பல நூற்றாண்டுகளாக தீர்க்கதரிசிகள் எல்லாமே சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்கிற அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலியமாக உண்டாகிற ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன்.
அதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்த்தோம், அதை சாட்சியாக சொல்லும்படிக்கு தான் இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த கொர்நேலியு வேத புஸ்தகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன். இந்த குடும்பத்தில் போயிட்டு பாவ மன்னிப்பை பற்றி நீங்கள் பேசுவீங்களான்னு சொன்னாக்கா நீங்கள் போகக்கூட மாட்டீங்க. கொர்நேலியை வீட்டுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாராவது அனுப்பிச்சாக்கா போகவே மாட்டீங்க. அதுவும் போயிட்டு பாவ மன்னிப்பை குறித்து நீங்கள் பேசவே மாட்டீங்க. எனக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தாக்கா ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தப்போ ஒரு பாவமோ ஒன்றுமே இல்லை அவனுடைய வாழ்க்கையில். பட்டியலிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவன் என்னவா இருக்கிறான்? முதல்ல 100க்கு அதிபதி அப்படின்னாக்கா அவனுக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எதுக்குமே அவனுக்கு குறைவே இல்லை. இவங்க கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போனாக்கா என்ன சொல்லுவாங்க? சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு டீயை காப்பியை கொடுத்து ஒரு காணிக்கை கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்வாங்க. ஏன்? நாங்கள் வசதியாக இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களுக்கும் எப்படி இருக்கோம்? ஐயோ அவங்கள விட நம்ம ரொம்ப இல்லையா, நம்மளே ஒரு மீன் பிடிக்கிற ஆள், இவன் பெரிய ரோம 100க்கு அதிபதி, இவங்க கிட்ட போயிட்டு பாவம் மன்னிப்பை எப்படி போய் சொல்கிறது நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் சொல்லணும், பெரிய பதவியில் இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. அது தெரிஞ்சுங்க. பதவி அந்தஸ்து வாழ்க்கையில் நல்ல வெற்றியாக இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. ரெண்டாவது, பெரிய பணத்தில் மாத்திரம் அவன் இருந்தில்லை, தேவ பக்தியாக இருக்கிறான். தேவ பக்தின்னு அர்த்தம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம துன்மார்க்கமாக வாழக்கூடாது, ஒரு கடவுளுக்கு பயந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். தேவனை அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவன் தேடுகிறான். தேவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவன் தேடுகிறான். அப்போ தேவ பக்தியாக இருக்கிறதும் ரட்சிப்பு கிடையாது. தேவ பக்தியாக இருக்கிறவங்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். மூணாவது, தேவ பக்தி மட்டும் கிடையாது, தேவனுக்கு பயந்தவன் தான் மாத்திரம் இல்லை, வீட்டார் அனைவரும், அவனும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்க, பாவத்தை வெறுத்து வாழ்கிறாங்க, துன்மார்க்கமாக நடக்கிறது இல்லை, தில்லுமுள்ளான காரியங்கள் செய்கிறது இல்லை, பாவ வழிகளில் செல்லுகிறது இல்லை, அவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறான். அப்போ கடவுளுக்கு பயந்து நடக்கிறதும் ரட்சிப்பு கிடையாது. கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை. அது மாத்திரம் கிடையாது, அவன் மிகுந்த தர்மம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். வெறியும் பக்தி, வெறிய கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது, ஏழை ஜனங்களுக்கு காசு கொடுத்து உதவி செய்கிறான். அப்போ நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, உங்களுடைய சொத்தையே நீங்கள் எழுதி கொடுத்துட்டாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்கிறதுனால சபையில் ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய ஜனங்களை விட வசதியானவங்கன்னு சொல்ல கிடையாது, அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நல்லவங்களாம் ரட்சிக்கப்படணுமா, ரட்சிக்கப்படக்கூடாதா? ஓ, கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும். இது மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். உலகத்தில் எல்லாருமே ஜெபிக்கிறாங்க, பிரச்சனைன்னு சொன்னாக்கா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க தான். ஆனால் இவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஆனால் இவன் ஒரு ரோம மனுஷன், புறஜாதியான ஒரு மனுஷன், இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்களா? அதுவும் எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறானாக்கா, வானதூதனே இறங்கி வந்து விடுகிறான். கேட்கப்படுகிற விதத்தில் ஜெபத்தை ஜெபிக்கிற ஒரு மனுஷன் கொர்நேலியு. நாங்களாம் நல்லா ஜெபிப்பங்க, எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டாம். கண்டிப்பாக வேணும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். ஆமேன். சரி, அடுத்தது 7வது வசனத்துக்கு வாங்க. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, 100க்கு அதிபதியாக இருக்கிறான், 100 பேருக்கு அவன் தான் அதிபதி. ஆனால் அவனுக்கு யார் கூட நல்ல உறவு இருக்குதுனாக்கா தேவ பக்தி உள்ள ஆட்கள் கூட தான் அவன் கனெக்ஷன் வச்சிருக்கிறான். பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அவன் நிமித்தம் இவர்கள் தேவ பக்தியாக இருக்கிறாங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது பாருங்க. ஒரு முழுமையான ஒரு விசுவாசி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த கொர்நேலியு, இந்த மனுஷனுக்கு ஞானஸ்நானம் வேண்டுமா, இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வேண்டுமா? இல்லையா? ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமேன். நல்ல மனுஷர்கள் கூட, நல்ல பக்தியான ஆட்கள் கூட அவனுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆனாலும் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். 22வது வசனத்தில் வரும்போது நீதிமான், நீதிமானாக்கா இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற நீதிமான், அந்த நீதிமான் இல்லை, நீதியான நேர்மையான வழியில் நடக்கிறவர். ஆனால் வேதத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கடிந்து கொள்ளும்போது எப்படி கடிந்து கொள்கிறாரு? நீ திருடனை பார்த்தா திருடன் கூட போயிடுற,
நீ விபச்சாரனை காத்தா விபச்சாரங்கார கூட நீ போயிடுறேன்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய ஜனத்தை கடிந்து கொள்கிறாரு. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நீதி நேர்மையாக நடக்கிறவன். அப்போ நீங்கள் நீதி நேர்மையாக நடந்தாக்கா உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். இன்றைக்கெலாம் சுவிசேஷம் அறிவிக்க வரும்பொழுது, ஐயோ நாங்கள் ரொம்ப பக்தியான குடும்பங்க, நாங்கள் ஆலயத்தை தவற மாட்டோம், நாங்கள் அப்படியாக்கம் இப்படியாக்கம், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த குடும்பத்தில் போங்க. அங்கே தான் குடிச்சிட்டு எப்பவுமே மனைவி போட்டு இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு பிள்ளைங்க சரி கிடையாது, அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தேவ பக்தியான ஆளா நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீ நீதி நேர்மையாக நடக்கிறவரா நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நல்ல நல்ல மனுஷர்கள் கூட தான் உங்களுக்கு ஐக்கியம் இருக்குதா நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். ஆமீன். இது மட்டும் கிடையாது. அதே வசனத்தில் 22வது வசனத்தில், யூத ஜனங்களால் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர், நல்லவர் சாட்சி பெற்றவர், நல்லவன் அப்படியான ஒரு சாட்சி பெற்றிருக்கிறான் அப்படி கூட சொல்ல பாருங்க, நல்லவர் என்று சாட்சி பெற்று இருக்கிறார். அப்போ யூத ஜனங்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒத்துவே வராது. அப்போ நற்சாட்சி பெற்றவனாக இருந்தாலும் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தைரியமாக இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை யாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். 24வது வசனத்தில் பேதுரு வருகிறாருன்னு சொல்லிட்டு, இவர் ஏற்கனவே இவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே தேவ பக்தி உள்ளவங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்க. இப்போ இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவனுடைய உறவினர்கள் நண்பர்காரர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. பாஸ்டர் நான் அவங்க கூட்டம், அவங்க வரமாட்டேன்றாங்க பாஸ்டர், ஜபத்துக்கு கூப்பிட்டாக்கா ஆமாம் வரமாட்டேன்றாங்க, உறவினர்கள் வரமாட்டேன்றாங்க, நண்பர்கள் வரமாட்டேன்றாங்க. ஆனால் கொர்நேலியு எப்படிப்பட்டவன் சொன்னாக்கா, எங்கள் வீட்டில் ஒருத்தர் வர போகிறாரு, அவர் இயேசுவை பற்றி சொல்ல போகிறாருன்னு சொன்னோடனே அந்த உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்போடு இருக்கிறவன், ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும். இப்போது 25வது வசனத்தில் பேதுரு இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே இவன் பெரிய பதவி அந்தஸ்து பணம் எல்லாம் ஒழுக்கமான குடும்பம் எல்லா விதத்துலையும் அந்தஸ்தாக இருக்கிறான். இவன் ஓடி காலில் விழுறான், பேதுருடைய காலில் விழணும்னு அவசியம் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் விழ தேவையில்லை. ஆனால் அங்கே அவனுடைய அந்த தாழ்மையை காண்பிக்கிறது. பணத்தினால படிப்புனால அந்தஸ்துனால நான் குடும்பத்தினால வெற்றியாக நடத்தின என் பிள்ளைகள்லாம் எப்படி நான் வளர்த்து வச்சுட்டேன் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு பெருமையில் அவன் ஆயிடல பாருங்க. அவன் தாழ்மையாக நடக்கிறான். தாழ்மையாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறது பாருங்க. 36வது வசனத்தில் வரும்பொழுது, இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணும்பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவை பற்றி கூட இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாத்தியா நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிறைய பேர் அப்படியே சொல்லி ரட்சிப்பை தட்டு கழித்து கொண்டு நிற்பாங்க. இவங்க இந்த குடும்பம் இயேசுவை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அவங்க கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னாக்கா, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்து விட்டார். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் எல்லாம் பேசுகிறார்கள். அந்த சம்பவம் எப்படி இருந்துதான், இவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் ஆதியில் அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றது போல கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவம் இருந்துதான். பேதுரு பிற்பாடு போயிட்டு அப்போஸ்தலர்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் இருக்குது, பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுகிற அந்த ஆரம்பத்தில் ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஏதாவது அன்றைக்கி வரல கொல்லன்னு சொன்னாக்கா அந்த அம்மா தான் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணாங்க. நான்லாம் உட்காந்து கேட்டுருந்துருக்கிறேன். அப்போ ஒரு ஜபக்குழுவாக அது இருந்தது. பிற்பாடு அது சபையாக உருவான பொழுது ஞானசனம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் ஞானசனம் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், நான் அபிஷேகம் நான் பெற்றிருக்கிறேன், பைபிள் எனக்கு தெரியும், நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்ன பாரம்பரிய கிறிஸ்தவங்க, நான் ஞானசனம் எடுக்கவே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலைங்க. கணவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் கூட செய்கிறாங்க. இந்த ஒரு ஆள் இறுதிய கடினத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் கூட சில இடங்களில் சபை போதகராக இருக்கிறவங்க கூட நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டது கிடையாது. ரட்சிப்பு என்கிறது வேற. ஆமீன். அப்போ கொர்நேலியு எதுலேருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்?
அவன் எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது. அவன் யோசனை பண்ணிப்பான், என்னுடைய இருதயத்தில் என்னமோ குறையுது, எனக்கு ஒரு சமாதானம் குறைகிறது, அந்த மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து எனக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. அதை குறித்தெல்லாம் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும், மரண பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இவ்வளோ தூரம் ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்து வைத்திருக்கிறேனே, இதில் நான் மரித்து போயிட்டாக்க என்ன ஆகும், இல்லையா என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாக பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இவ்வளோ பணம் பொருள் அந்தஸ்து இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அவனுக்கு தெரியுது, இவ்வளோ தூரம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் காலியான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியம் குறைகிறது. அது என்ன அது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனாக அவன் இருக்கிறான். தர்மம் பண்ணி பார்க்குறான், அந்த சமாதானம் வரமாட்டேங்குது. பிள்ளைகளெல்லாம் ஒழுக்கமாக நடத்தி பார்க்குறான், அந்த ஒரு நிம்மதி அவனுக்கு வரமாட்டேங்கிறது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ளே தான் அந்த போராட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறான், எல்லாத்துலேயும் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த ஒரு திருப்தி இல்லை. அந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றினவனாக அவனுக்குள்ளே அந்த ஒரு திருப்தி வரவில்லை. இது நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கும். பணக்காரர்களுக்கு இருக்கும், படித்தவர்களுக்கு இருக்கும், சாதித்தவங்களுக்கு இருக்கும், சாதனையாளர்களுக்கு இருக்கும், என்னென்னமோ செஞ்சவங்க யாராக இருந்தாலும், தேசத்து பிரதம மந்திரியாக கூட இருந்தாலும் அவருக்கும் இந்த சுவிசேஷம் தான். அப்போ இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் குறைவில்லை. அவனை கை நீட்டி குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எந்த காரியத்திலையும் அவனிடத்துல குறையே இல்லை. ஆனால் அவனுக்கு பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, இந்த இயேசுவை நீ விசுவாசித்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு உண்டாகுன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அவனுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னாக்கா, இதைத்தான் நான் இத்தனை வருஷமா தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தை திறந்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் எல்லார் மேலேயும் இறங்கி வந்தார். அவங்க ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் விடுதலையோடு தேவனை துதிக்கிறார்கள். உடனே பேதுரு என்ன சொன்னார், அப்போ பரவாயில்லையே, நம்முடைய பிரசங்கத்துக்கு நல்லா எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ இவங்களை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விடல. உடனே ஞான ஸ்நானம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா உடனே உங்களுக்கு ஞான ஸ்நானத்தை அவர் கொடுத்தார். ஆமேன். பக்தியாக இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு வருகிறது ரட்சிப்பு கிடையாது. காணிக்க தசம பாகம் கொடுத்து விடுகிறது ரட்சிப்பு கிடையாது. வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. தானம் தர்மம் பண்ணுகிறது ரட்சிப்பு கிடையாது. இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. மனைவி பிள்ளைகளை எல்லாம் கட்டுக்கோப்பாக வளர்த்து அவங்களெல்லாம் கடவுளுக்கு பயந்து ஒழுக்கமான ஒரு குடும்பமாக நடத்தி இருக்கிறது ரட்சிப்பு கிடையாது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லவன் சொல்லி சொல்லுகிறது ரட்சிப்பு கிடையாது. பணம் பதவி அந்தஸ்து ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புன்னு சொல்லி என்கிறது என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். இவர் கொஞ்சம் படித்த பணக்கார அந்தஸ்து உள்ள பாவி, அவ்வளோதான். ஆமீன். கொர்நேலியு எப்படி படித்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பணக்கார குடும்பத்தை நல்லா நடத்தி இருக்கக்கூடிய நற்சாட்சி பெற்றிருக்கக்கூடிய நல்லவனாக இருக்கக்கூடிய தாழ்மையாக இருக்கக்கூடிய செத்து போன பணம். ஆமீன். இந்த பணத்துக்கு கொஞ்சம் நல்லா மூக்கில் காதில் எல்லாம் போட்டு நல்லா உடுத்தி வச்சுக்கிறாங்க. இன்னொரு பணத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் தான். ஆனால் ஆக மொத்தம் மரித்த பணம் மரித்தது தான். மரித்த பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஜோடிப்பு செஞ்சாலும் மரித்த பணம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் ஆனார்கள். அவர்களை உயிர்ப்பிக்கிறது எதுனாக்கா இந்த இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். அதற்காகத்தான் நான் சபையை தேடி வருகிறேன். அதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டனே, அப்போ நான் எதுக்கு சபைக்கு வருகிறேன்? அப்போ எனக்கு இந்த காரியத்தில் எப்படி எனக்கு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறாருன்னு சொன்னாக்கா, அது அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு 3 காலத்தில் இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் டெய்லி ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதை வருகிற வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். எல்லோருமா எழுந்து நிற்கலாம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு தேவன் லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல அவர் திறந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம ஏற்கனவே இருக்கிறோன்னு சொன்னாக்கா, இந்த
கடந்த கால ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அது மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பினுடைய அந்த மேன்மையை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த விதமான ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்துல வந்து ரட்சிப்பை குறித்து கேட்டாக்க என்னால் சொல்ல தெரிய வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் அந்த ரட்சிப்பை எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். ரட்சகர்